Hello friends, welcome to Bhuvana channel 27. இன்னைக்கு குக்கர்ல மட்டன் பிரியாணி ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். குக்கர்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஜாதி பத்திரி, 1 கடல் பாசி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 கீரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லா இருக்கும். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரை கிலோ அளவுக்கு வாஷ் பண்ண மட்டனை இப்போ அது கூட சேர்த்துடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கரம் மசாலா 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மசாலா மட்டனில் நல்லா ஒட்டுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது 300 கிராம் இருக்கும். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை மட்டனோட சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறதால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். மட்டனுக்கு சேர்த்து 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கிய கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது குக்கர் மூடி ஒரு 3 விசில் வச்சுக்கிறேன். கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஈஸி அண்ட் டேஸ்டி மட்டன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சேட் சாட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.